ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சோலார் வேலி அமைப்பதற்காக கரையோரம் மண் எடுத்து கரையமைச்சோம். அதனால் கிடங்கு மேடாக இருந்ததுனால அந்த கரையோர நிலங்கள் சும்மா கிடந்துச்சு. அது தரிசடைஞ்சு கிடந்ததுனால நம்ம இதை வேஸ்ட்டாக போடக்கூடாது, இதில் ஏதாவது பசுனி வனங்கள் பயிரிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி இதில் குட்டை நேப்பியர் நடலாம்னு சொல்லி திட்டம் வச்சுருக்குறோம். அதனால் இன்றைக்கி வண்டியை வர சொல்லியிருக்கோம். ரொட்டேட்ரு போட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உழவு ஓட்டிட்டு இதில் குட்டை நேப்பியர் நடவு பண்ண போகிறோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ரொட்டேட்ரு 3 உழவு கிட்டத்தட்ட 3 உழவு ஓட்டியாச்சு. அதுபோக பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கிடங்கு மேடாக இருந்தது ஃபுல்லாத்தையுமே நம்ம ரொட்டேட்ரு மூலமாகவே கிடங்கு மேடுகளை ஃபுல்லாக மட்டப்படுத்தி ஒரு லெவல் ஆக்கியாச்சு. முதல்ல இவ்வளோ இப்படி இருந்தது, இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரே லெவலாக ஆயிடுச்சு. இதில் நம்மளோட தேவைக்கு அதிகமாக குட்டை நேப்பியர் விதைக்கரணை இருக்கிறதுனால இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம குட்டை நேப்பியர் விதையை நாளைக்கு இதில் நம்ம நாளைக்கு விதைக்கரணைகளை கட் பண்ணி நாளை மறுநாள் நம்ம இதில் குட்டை நேப்பியர் நடவு பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பக்கத்தில் இந்த லேண்டில் சூப்பர் நேப்பியர் போட்டிருந்தோம். நம்ம கரை தேவைக்காக மணல் எடுத்ததுனால அந்த வாய்க்கால் ரொம்ப பள்ளமாயிருச்சு. நிலம் மேட்டில் இருந்ததுனால தண்ணீர் சரியாக ஏற மாட்டேங்கிற காரணத்தினால இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழித்து அந்த ரொட்டேட்டர் மூலமாகவே இதை மட்டப்படுத்தி லெவல் பண்ணியாச்சு. இதுலேயும் நம்ம நடவு பண்ண போகிறோம்.